ஏதோ இந்த ஓட்டு பிரியுது, யாருக்கோ ஏதோ ஒண்ணு சரியுது, மக்கள் மனதுல ஏதோ ஒரு விஷயம் பத்தி எரியுது. இது மட்டும்தான் இந்த தேர்தல். எப்படி பாக்குறீங்கன்னா நான் அப்படிதான் பாக்குறேன். இங்க ஓட்டு போட்ட அந்த கூட்டத்தில் இளைஞர்களை நான் தேடுறேன். இளைஞர்கள் முகம் கொஞ்சம் இருக்குது. இன்னும் இளைஞர்கள் ஒருவேளை வேலைக்கு போயிருந்தா மறக்காம மத்தியானமா வந்து ஓட்டு போடுங்க. எனக்கு ஒண்ணே ஒண்ணுங்க, நான் இதை பதிவு பண்ணிட்டு தான் போவேன். பதிவு பண்றத உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா போடுங்க. ஏன்னா என்ன பேசினாலும் சில பேர் அதை அப்படியே போடுறீங்க, சில பேர் மாத்தி போடுறீங்க, சில பேர் சேர்த்தி போடுறீங்க, சில பேர் திருச்சி போடுறீங்க, சில பேர் மறைச்சு போடுறீங்க, சில பேர் போடாமலே இருந்துறீங்க. ஆனா போடுறவங்க போடணுங்கிறதுக்காக ஒண்ணே ஒன்று சொல்றேன். இன்னைக்கு ஒரு சட்டமன்ற தொகுதியில இருந்தாலும் சரி, ஒரு நாடாளுமன்றத்தில் போய் நம்ம உறுப்பினர் ஆகணும்னாலும் சரி, குறைந்தபட்சம் 20 கோடி, 40 கோடி, 60 கோடி, 80 கோடி, 100 கோடி, 110 கோடி இப்படி செலவு பண்ணும் பல கோடி. தமிழ்நாட்டோட தென் தமிழகத்தோடைய கடை கோடி, அதுதான் தனுஷ் கோடி. ஏழை எளிய மக்கள் நிற்கக்கூடியது தெரு கோடி. ஆனா பதவியில் இருக்கவங்க சில பேர் குவிச்சு வச்சிருக்கிறது பல லட்சக்கணக்கான கோடி. ஆனா என்கிட்ட எல்லாம் இருக்கிறது வெறும் தாடி. நான் 1996 இருந்து 2001 வரைக்கும் பூங்காநகர் தொகுதியில் நான் எலெக்ஷன் நின்ன ஜெயிச்சேன். எல்லாம் வல்ல இறைவன் இருக்காரு மேல. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லாஹு அக்பர், ஆதி பராசக்தி, ஆஞ்சநேயா, அந்த ஆண்டவன் எல்லாம் சொல்றேன். நான் ஓட்டுக்கு நோட்டு கொடுத்துலாம் நான் ஓட்டு கேட்கல. நான் கரன்சியை நம்பல, மக்களோட கரத்தை நம்பி நின்ன. இப்ப கூட சில பேர் கரன்சியை தான் நம்புறாங்க, ஓட்டு போடக்கூடிய மக்களோட கரத்தை நம்பல. ஆனால் நான் பூங்காநகர் தொகுதியில் நின்னப்ப மக்கள்கிட்ட பிறகு எனக்கு போடுங்க ஓட்டு அப்படின்னு பாடி கேட்டேன் பாட்டு. ஏறின பல வீட்டோட கேட்டு ஓட்டு கேட்டு போனேன், கேட்டது ஓட்டு. ஆனா நான் ஓட்டுக்கு போடுறதுக்கு மக்களுக்கு கொடுக்கல நோட்டு. இதுதான் சத்தியம், இதுதான் தர்மம். அதனால இந்த தேர்தல்ல எந்த மக்கள் காசு வாங்காம நோட்டு வாங்காம ஓட்டு போடுவோன்னு போடுறது யாரா இருந்தாலும் சரி, அவங்க ஒரு சுயேட்சை சின்னத்துக்கு போட்டா கூட சரி,